1949 ஆண்டு அமெரிக்கா. ஒரு சிறுவனைச் சுற்றி நடந்த சம்பவங்கள் பின்னர் உலகின் மிகவும் பிரபலமான திகில் கதைகளில் ஒன்றுக்கு ஊக்கமாக மாறின. இன்று வரை அந்த சிறுவனின் உண்மையான அடையாளம் பொதுமக்களிடம் வெளியிடப்படவில்லை. அதனால்தான் வரலாற்று ஆவணங்களிலும் ஆய்வு குறிப்புகளிலும் அவர் ரோலண்ட் டோ என்ற புனைப்பெயரால் குறிப்பிடப்படுகிறார். இந்த கதை ஒரு குடும்பத்தின் துயரத்துடன் தொடங்குகிறது. அந்த சிறுவனுக்கு மிகவும் நெருக்கமான அவரது அத்தை இறந்துவிட்டார். அவர் ஆன்மீக விஷயங்களில் ஆர்வம் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அவரது மரணத்திற்கு பிறகு வீட்டில் சில விசித்திரமான சம்பவங்கள் நடக்கத் தொடங்கின. முதலில் சிறிய சத்தங்கள், இரவு நேரங்களில் கேட்கும் விளக்க முடியாத ஓசைகள், தானாக நகர்வதாக தோன்றிய பொருட்கள், அசாதாரணமான நிகழ்வுகள். குடும்பத்தினர் முதலில் அவற்றை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவர்களின் கவலை அதிகரித்தது. ஏனெனில் இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடந்ததாக அவர்கள் கூறினர். சில அறிக்கைகளின்படி சிறுவனின் படுக்கை அசைந்ததாகவும் அறையில் இருந்த பொருட்கள் நகர்ந்ததாகவும் கூறப்பட்டது. இந்த நிகழ்வுகள் குடும்பத்தை மிகவும் பதற்றமடையச் செய்தன. அவர்கள் மருத்துவ உதவியை நாடினர். மருத்துவர்களையும் சந்தித்தனர். உளவியல் நிபுணர்களையும் அணுகினர். ஆனால் அவர்களுக்கு திருப்திகரமான விளக்கம் கிடைக்கவில்லை என்று பின்னர் கூறப்பட்டது. இறுதியில் அவர்கள் தேவாலயத்தின் உதவியை நாடினர். சில பாதிரியார்கள் அந்த சிறுவனை நேரில் சந்தித்து ஆய்வு செய்தனர். அதன் பிறகு பேயோட்டும் சடங்குகளை நடத்த அனுமதி வழங்கப்பட்டது. பின்னர் பல வாரங்கள் நீண்ட சடங்குகள் நடைபெற்றன. இந்த காலத்தில் சிறுவனின் நடத்தை மாறியிருந்ததாக சில சாட்சிகள் கூறினர். சில பதிவுகளில் அவரது உடலில் மர்மமான கீறல்கள் மற்றும் அடையாளங்கள் தோன்றியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவற்றில் ஒன்று லூயிஸ் என்ற வார்த்தையைப் போல இருந்ததாக கூறப்படுகிறது. அதன் காரணமாக சடங்குகளின் ஒரு பகுதி செயின்ட் லூயிஸ் நகரில் நடைபெற்றது. பல வாரங்கள் பல பாதிரியார்கள் இந்த முயற்சியில் ஈடுபட்டனர். பின்னர் ஒரு இறுதி சடங்கு நடத்தப்பட்டது. அதற்கு பிறகு சிறுவனின் நிலைமை இயல்பாக மாறியதாகவும் விசித்திரமான சம்பவங்கள் நிறுத்தப்பட்டதாகவும் கூறப்பட்டது. காலம் கடந்தது. அந்த சிறுவன் வளர்ந்தான். சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பினான். பொதுமக்களின் கவனத்திலிருந்து விலகியே வாழ்ந்தான். ஆனால் அவனுடைய கதை அங்கே முடிவடையவில்லை. பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வழக்கு ஒரு எழுத்தாளரின் கவனத்தை ஈர்த்தது. அவரது பெயர் வில்லியம் பீட்டர் பிளாட்டி. இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு அவர் ஒரு நாவலை எழுதினார். அந்த நாவலின் பெயர் தி எக்ஸார்சிஸ்ட். பின்னர் அதே பெயரில் வெளியான திரைப்படம் உலகின் மிகவும் பிரபலமான திகில் திரைப்படங்களில் ஒன்றாக மாறியது. ஆனால் உண்மையில் என்ன நடந்தது? அதுதான் இன்றும் விவாதிக்கப்படும் கேள்வி. சிலர் இது உண்மையான ஆவி பிடித்த சம்பவம் என்று நம்புகிறார்கள். மற்றவர்கள் இதற்கு மருத்துவ அல்லது உளவியல் விளக்கங்கள் இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். மேலும் சில ஆய்வாளர்கள் காலப்போக்கில் இந்த கதையின் சில பகுதிகள் மிகைப்படுத்தப்பட்டிருக்கலாம் என்றும் கருதுகின்றனர்.